அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகென்ற சொல்லுக்கு முனியையா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அடா ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சியா? சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில நீ பரோட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது ஏய் இதுக்கு ஏண்டா வாய ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானே? எனக்கு தமனா புடவே கொடு. நீ பணத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படி தேவாடுறாளோ? புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணிய இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல நடக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க எப்படி இருக்கு. பாரு ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மனம் 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 மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன்.
மானங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படி கொமட்டில குத்துனான. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாளையங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே. நல்லா யோசிச்சு பாரு. டேய், ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது விடுங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வாயப்பழக்கும், ஒரு பணக்கார வாயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்டம் நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின ஆட்டை போட்டதை நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு 1. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. ஹலோ சொல்றா. வெள்ளை கலர் கார் மட்டும் தெரியுதா? ஆமா வருது. அப்புறம் என்னடா ஒண்ணு சீக்கிரம் ஆரம்பிங்க. பணத்தை போட்டுறவா? என்னடா யோசிச்சுட்டு அள்ளி செதறி விட்டுறே. அனாடி போய் ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடே வட்டா பாய். அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்தை வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அனாத பயவில்ல, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா பொழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பனாடா. கல்ல வச்சு ஒரு போர்டு போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டைய போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கிட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு, பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேட குக்கர் இதெல்லாம் ஆட்டே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சையா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்கினது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டையை போடுவாங்க. பலவலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ், முதல்ல பூட்டா இருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம், வந்த வேலையை பாருங்க. சரிடா, பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா,
இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி சரி 200 200 400 ரூபாய் எடுங்க சீக்கிரம். ஏன் சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம். வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கியே. அப்படியே போங்க பாஸ். அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி ஒரு நிமிஷம். ஏன் ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்டை திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இப்ப இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட கொடுப்பாரு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவங்கள்ட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியே உள்ள போன பார்த்து ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேன்டா. அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்னா டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணான இருக்கு புறா சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாத்த தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர களவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிய. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. முடிப்போம். ஆஹா, என்னடா இது? பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திங்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சு போங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு? எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ், அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ்னா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்ஸுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் களவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒரு கே. அடி ஏக்கா, கூலா ஒரு கூலிட்டு கொடுங்க. டேய், யாரு? அடே நீங்களா? இந்த கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட எதுடா காசு? நம்ம என்னைக்குனே காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம். எல்லாம் ஆட்டை போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது.
ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். குடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? என்னடா போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்னே, முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலான்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கிதாண்டா, சீக்கு கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எந்த காலத்துல நீ கார் ஓட்டு? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கிட்டானா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீனா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன? கேக்கு கடையே வச்சுத்தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுருக்கேன், பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொல்லுக்கு நீதானே என்ன குரு, பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். நான் எப்படி நம்புறது? உன் மகள்கிட்ட போன குடுக்கறேன், பேசு. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? அப்படியே இல்ல டாடி, இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடா. ஏடா ஓடுற? ஐயோ, எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையாகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள், ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூயிபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூயிபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டிய ஆப்பு. சார், சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்ப பாடுங்க. இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏன்னா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள,
வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க வேணாங்கிற அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசமானவன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக ஏ செங்கனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு, இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. யாரு தங்கச்சி? யாரு? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ, ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 2, இல்லை ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ, இது கணக்கு பேய். நான் படிக்கல, நான் படிக்கல, என்ன விட்டுரு. அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொன்ன? அவன் துண்ட போடுது. ஹலோ வரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடுற. ஓகே, டேய் சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்கடா. நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். போமா காட்டேஜுக்கு. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னே வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வர வேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? கைய நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்க. இங்க யாரும் கை கீழே வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். இவங்க பண்ண அக்கிரமத்தை பாரு பரமு. அந்த 3 தடியன்கள் ஃபிளைட்டுக்கு போயிருக்காங்க.
இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திரை கலந்த இந்த பீடாவை அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோங்க. இந்தாங்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடாவை அந்த மாங்காய் மடையன் குடுக்குறேன். அவன் பயத்தை கலக்குறேன். ओ मेरी शर्मिले आउना घर जाऊना आउना घर जाऊना ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போவேன். நான் எங்க சார் ஓடினேன்? வீட்டை விட்டு ஓடின இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார். ரோட்டு கேட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சிய. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்கையில எப்பறா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட ஜட்டி பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேரறிவு கேட்கல. அண்ணன் தம்பி 3 பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமாரா தூணாய் குர்கா. அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? அந்த ஆள் வரத பாருங்க சார். ஏண்டா நாய யூனிஃபார்ம்ல எங்கடா போன? அந்த கதையை நான் சொல்றேன் சார். இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருக்கே அது அப்பாவி. அந்த பொண்ணு கிட்ட இந்த பாவி ஹெல்லடிக்கு நீ சினிமா ஸ்டார் ஷர்மினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மொம்மேரி 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 ஷர்மிலி ஆவுனா பெரிய ஆவுனா அப்படின்னு தமிழ் பொண்ணு கிட்ட ஹிந்தியில டுயட் பாடுறான் சார். அதே நம்ம 2 டுயல் கனால் பாக்குறான் சார். இப்போ உங்க கிட்ட பத்த வைக்கிறான் சார். झूठ बोल रहा कोई सुन रहा सब काम खत्म हो गया सब. இந்த பக்ஸிஸ் வெச்சுக்கோ. கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சிரு. நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா கேட்ட திறந்து விடு. திறக்கறேன் சாப். சட்டி சுட்டதடா கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போவதில்ல. பாபு கைய வச்சா அது என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணு இல்லைங்க. உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க இங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருந்தேன். நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு? இதே கார்ல தான் வர சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வாடா போலாம். வா 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 வா. போங்க போங்க சீக்கிரம் போங்க. லேட் ஆயிரும். போங்க லேட் ஆயிரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் நான்.
அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா ஊத்துறேன். அண்ணன் தண்ணி ஆகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சுட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்னேன். அங்கிள் வாயா இல்ல வாய்க்காலா? அவ்வா கம்ம அடிக்குது. அங்கிள் உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடல அங்கிள், இது உங்களுக்கு அங்கிள். அன்னைக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம வாயா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திருஷ்டி சுத்த போறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கல்லடிக்க தப்பலாம், முள்ளடிக்க தப்பலாம், கண்ணடிக்க தப்ப முடியாதே. தூக்கி போறா. ஏன்டா அப்படி போட்டா? நீங்க போட சொன்னீங்க போட்ட.